டாக்டர்ஸ் என்னங்க மருந்து கொடுக்குறது? பேஷண்ட்ஸ் நிறைய மருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னன்னு நான் சொல்லட்டுமா? தலைவலிக்கு காஃபி தான். டயர்டா இருக்கீங்களா? ஒரு டீ அடிச்சுட்டு ஒரு தம். சுகர் ரொம்ப கம்மியாகுது, மயக்கம் வருதுன்னா நல்லா ஒரு கைப்பிடி சர்க்கரை எடுத்து வாயில போட்டுக்கணும். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கா? ஸ்விக்கில ஒரு பிரியாணியை போடு. யாருங்க சொன்னது தலைவலிக்கு காஃபி குடிக்கலாம் அப்படின்னு? தலைவலி இன்னும் ஜாஸ்தி பண்ணும். இன்னைக்கு நமக்கு தலைவலி வந்துட்டு 10% அப்படின்னா நீங்க காஃபில ட்ரீட் பண்றீங்க அப்படின்னா 10வது நாள் வர தலைவலியை டாலரேட்டே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு இன்டென்சிட்டி ஜாஸ்தியா இருக்கும். அதே எதனால தலைவலி வருதுன்னு பார்த்து ட்ரீட் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டான ஒரு சப்சைடு இருந்துட்டே இருக்குமே தவிர்த்து ஜாஸ்தி ஆகாத ஒரு இஷ்யூ. இந்த மாதிரி நீங்களா நிறைய மருந்து வச்சிருப்பீங்களா? அதெல்லாம் கமெண்ட்ல சொல்லுங்க. கமெண்ட்ஸை பார்த்துட்டு அதை எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணாதீங்க. அதுக்கான ட்ரீட்மெண்ட் என்னங்கிறது தான் இந்த மாதிரி டாக்டர்ஸ் எல்லாம் அவேர்னஸ் கொடுத்துட்டு இருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. மெயினா இந்த மைக்ரைன் பிரச்சனைக்கு காஃபி குடிக்கிறீங்கல்ல, ஃபர்ஸ்ட் அதை நிறுத்துங்க. அது நியூரலாஜிக்கல் ப்ராப்ளம், உங்களோட நர்வஸ் சிஸ்டமையும் இந்த காஃபி வந்துட்டு பிரச்சனை பண்ணி கொடுக்கும். அதனால நான் சொன்ன இந்த மோசமான மருந்துகள் லைக் காஃபி, டீ, ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங், பிரியாணி, ரொம்ப லேட் நைட் முழிக்கிறது, இது எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிட்டு ப்ராப்பரான கைடன்ஸ்ல ட்ரீட்மெண்ட் எடுங்க.